புதுச்சேரி மாநிலத்தில் தானும் புதுச்சேரி முதலமைச்சரும் இணைந்துதான் புதுவையில் கஞ்சா போதை இல்லாத சூழலை மாற்ற இருக்கின்றோம் எனவும் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் காரைக்காலில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானத்தில் வைகாசி விசாக பிரமோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. நாள்தோறும் சுவாமி புறப்பாடு நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இந்நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தேரோட்டத்தின் இறுதியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிவன், அம்பாள் மற்றும் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவில் யானை பிரணாம்பிகையிடம் ஆசி பெற்றார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூய்மையான புதுச்சேரியை உருவாக்க அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆந்திராவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் கஞ்சாவை ஒழிப்பதற்காக ஆந்திர தலைவர்களுடன் பேசியுள்ளதாகவும் தேர்தல் நன்னடத்தை விதிகள் முடிந்தவுடன் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் நானும் புதுச்சேரி முதலமைச்சரும் இணைந்துதான் புதுவையில் கஞ்சா போதை இல்லாத சூழலை மாற்ற இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக காரைக்கால் துணை ஆட்சியர் ஜான்சன் துணைநிலை ஆளுநரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் செவ்வாய், புதன்கிழமைகளில் மே 21, 22 மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என புதுவை மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது. புதுவை மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய அறிக்கையின்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி புதன்கிழமை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இது முதலில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மே 21, 22ஆம் தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்த நாட்களில் புதுச்சேரி, காரைக்கால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். விசை படகுகள் மற்றும் மோட்டார் பொருத்தப்பட்ட பைப்பர் படகுகளுக்கு மீன்பிடி தடைக்காலம் என்பதால் அவர்களுக்கு கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை செய்யப்பட்டு ஏற்கனவே அமலில் உள்ளது. ஆகவே தற்போதைய இந்த அறிவிப்பு முக்கியமாக பாரம்பரிய இயந்திரம் பொருத்தப்படாத கட்டு மரங்களுக்கும் பொருந்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை வந்த ராஜீவ்காந்தி நினைவு ஜோதிக்கு INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்ட காங்கிரசார் முன்னிலையில் வழியனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கடந்த 1991ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்டார். அதன் நினைவாக ஆண்டுதோறும் கர்நாடக மாநிலத்திலிருந்து INTUC சார்பில் பெங்களூருவிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் புதுச்சேரி வழியாக நினைவு ஜோதி ஸ்ரீபெரும்புதூருக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அதன்படி 33வது நினைவு ஜோதி யாத்திரை கர்நாடகா மாநில INTUC தலைமையில் நேற்று புதுச்சேரிக்கு வந்தது. ஜோதி யாத்திரை குழுவினரை பணியனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் இன்று நடைபெற்றது. INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு யாத்திரை ஜோதியை வழியனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து நினைவு ஜோதி சென்னை வழியாக நாளை ஸ்ரீபெரும்புதூரை சென்றடைகிறது. நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசும் பொழுது பிரதமர் மோடி பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தன் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளில் செய்த சாதனைகளை பற்றி தெரிவிக்கவில்லை. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்ய போகின்றோம் என்பதையும் கூறவில்லை. ஆனால் பிரச்சாரம் தோறும் காங்கிரஸை தாக்கி பேசுகிறார். தனக்கு எதிராக உள்ள எதிர்க்கட்சியினர் மீது பொய் வழக்குகள் போட்டு சிறையில் தள்ளுகிறார். பாரதிய ஜனதாவிற்கு பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டனர். எனவே பாராளுமன்ற தேர்தலில் அதிக MP இடங்களை கைப்பற்றி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும். ராகுல் காந்தி பிரதமர் ஆவார். புதுவையில் NR காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் ஊழல் மலிந்து போயுள்ளது. 2026 தேர்தலில் மக்கள் ஆதரவோடு காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்த சபதம் ஏற்போம் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்புக்கட்டை மீது மோதியதில் ஓட்டுநர் உட்பட 4 பயனாளிகளுக்கு காயம் ஏற்பட்டது. தமிழக பகுதியான திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி தனியார் பேருந்து 10 பயணிகளுடன் புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது. புதுச்சேரி எல்லை பகுதியான கோரிமேடு அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக பிரேக் அடிக்காத காரணத்தினால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகில் சென்று கொண்டிருந்த காரின் பக்கவாட்டில் லேசாக இடித்த நிலையில் சாலையின் நடுவே இருந்த தடுப்புக்கட்டை மீது மோதி ஏறி நின்றது. இதன் காரணமாக பேருந்து மற்றும் கார் ஓட்டுநர் உட்பட 4 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது.
மேலும் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து குறித்து கோரிமேடு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியாங்குப்பம் பகுதியில் சிலம்பம் சுற்றும் பயிற்சியில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு சபாநாயகர் தலைமையில் சாதனை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு கலை அவசியம் என்பதை வலியுறுத்தி இம்பாசிபிள் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சிவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி தாலாமல் டான்ஸ் அகாடமி சார்பாக உலக சாதனை நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் டாக்டர் RKS கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த 28ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இதில் அனைத்து கலைகளையும் சார்ந்து இளம் கலைஞர்கள் ஒன்றாக இணைந்து 240 நிமிடங்கள் தொடர்ந்து நடத்திய மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நமது புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த மனைவெளியில் இயங்கி வரும் நடராஜன் சிலம்பம் அகாடமி சார்பாக 50 மாணவர்கள் கலந்து கொண்டு 240 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நேற்று மாலை மாணவர்களை பாராட்டி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் இளம் சாதனையாளர்கள் விருது வழங்கி கௌரவித்தனர். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் மாவட்டம் பிஜேபி பொருளாளர் முருகன் என்கின்ற பெருமாள் மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார் மற்றும் கலைமாமணி ராஜேந்திரன், கலைமாமணி வேல்முருகன் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து நடராஜர் சிலம்ப அகாடமி நிறுவன செயலாளர் ராமராஜன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஒஸ்பீஸ் கான்வென்ட் ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு தேவையான காய்கறிகளை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி லப்போர்த் வீதியில் உள்ள ஒஸ்பீஸ் கான்வென்ட் ஆதரவற்ற முதியோரை பராமரித்து வரும் இல்லத்திற்கு இன்று திமுக கழக மாநில துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடியிடம் உணவுக்கு தேவையான காய்கறிகள் வேண்டும் என்று மதுரை கேட்டுக் கொண்டதின் பெயரில் தனது கழக சகோதரர்களுடன் சென்று உணவிற்கு தேவையான அனைத்து காய்கறிகள் 6 கிலோ வீதம் அவரால் முடிந்த அளவிற்கு உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். அப்போது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை தொகுதி செயலாளர் ராஜி, இருதயராஜ், விநாயகமூர்த்தி, மோரிஸ் ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். ரெட்டியார்பாளையம் பகுதியில் ரவுடிகள் மற்றும் சந்தேகத்திற்குரிய நபர்களின் வீடுகளில் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என போலீசார் மோப்பநாய் உதவியுடன் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். புதுவையில் கஞ்சா விற்பனை செய்யும் ரவுடிகள், கஞ்சா பழக்கம் உடையவர்கள் வீடுகளில் போலீசார் அடிக்கடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகள் கஞ்சா போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய மோப்பநாய் பைரவா உதவியுடன் ரவுடிகள் மற்றும் சந்தேகத்திற்குரிய நபர்களின் வீடுகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையிலான போலீசார் ரெட்டியார்பாளையம், வயல்வெளி நகர், புதுநகர், கம்பன் நகர், ரயிலடி தோட்டம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை செய்தனர். மேலும் காய்கறி பெட்டி கடைகளில் உள்ள பொருட்களுடன் கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா எனவும் மோப்பநாய் மூலம் சோதனை செய்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் ஆதரவற்றோர் இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி நோனாங்குப்பத்தில் உள்ள உதவிக்கரங்கள் குழந்தைகள் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி முருகன் ஏற்பாட்டில் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் இல்லத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர்கள் தனபால், சிவராமகிருஷ்ணன், சுவாமிநாதன், ரமேஷ், வாழுமுனி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.